வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். ஊர்காவல் படை வீரர்களுக்கான எழுத்துத் தேர்வு தாமதமாக வந்தவர்களுக்கு அனுமதி மறுப்பு. 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபர் போக்சோ சட்டத்தில் கைது. புதுச்சேரியில் போதை ஸ்டாம்ப் விற்பனை, கேரளா மற்றும் சேலத்தை சேர்ந்த 4 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வாரிய தலைவர் பதவி வழங்க கோரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கர், அங்காளன், நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், அசோக் பாபு உள்ளிட்ட 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேசினர். அப்போது ரெஸ்டோ பார்கள் திறப்பு விவகாரத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாமல் திறக்கப்படுவதால் மக்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது. எனவே இதனை ஒழுங்குபடுத்த வேண்டும். அரசுக்கு அவப்பெயர் மற்றும் களங்கம் ஏற்படுத்தும் ஊழல் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து பணி நீக்கம் செய்ய வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாரிய தலைவர் பதவியை வழங்க வேண்டும். பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் பல்வேறு அரசு சார்பு நிறுவனங்களில் பணியாற்றி வேலையை இழந்துள்ள ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். அப்போது சம்பந்தப்பட்ட துறை செயலர்களை அழைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆராயுமாறு உத்தரவிட்டார். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றதை புதுச்சேரி கடற்கரை சாலையில் 5000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் பிரம்மாண்ட திரையில் பார்வையிட்டு ஆடிப்பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய இரு அணிகளுக்கு இடையே T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த நிலையில் தனியார் அமைப்பு சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரம்மாண்ட திரையில் திரையிடப்பட்டது. இப்போட்டியை புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுலா வந்த 5000க்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டனர். குறிப்பாக இறுதி ஓவரில் ஹர்திக் பாண்டியா சவுத் ஆப்பிரிக்கா வீரர் விக்கெட்டை வீழ்த்த விண்ணை முட்டும் அளவிற்கு ரசிகர்கள் கோஷம் எழுப்பி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து இறுதி பந்தில் இந்திய அணி வெற்றி பெற கூடியிருந்த அனைவரும் ஆடி பாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்தில் பிரான்ஸ் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. பிரான்ஸ் நாட்டின் பாராளுமன்றம் கடந்த ஜூன் 9ஆம் தேதி கலைக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. பாராளுமன்ற தேர்தல் இன்றும் ஜூலை 7ஆம் தேதி என 2 சுற்றுகளாக நடைபெறுகிறது. பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் உள்ள 577 தொகுதிகளில் ஆசிய நாடுகளுக்கான ஒரு தொகுதிக்கான வாக்குப்பதிவு இந்தியாவிலும் டெல்லி, பெங்களூர், மும்பை, கொல்கத்தா, தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்களிக்கும் வகையில் 4 வாக்குப்பதிவு மையங்கள் புதுச்சேரி மற்றும் சென்னைக்கான பிரெஞ்சு தூதரகத்தின் சார்பில் புதுச்சேரி, சென்னை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த வாக்குப்பதிவில் 4550 வாக்காளர்கள் வாக்களித்த நிலையில் புதுச்சேரி பிரெஞ்சு துணை தூதரகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். இந்த ஆசிய நாடுகளின் தொகுதிக்கு முதல் சுற்று தேர்தலில் 15 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். புதுச்சேரி டு கொடைக்கானல் 2 நாட்கள் இன்ப சுற்றுலா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்று இரவு செல்லும் NR ராஜா பஸ் சர்வீஸ் சொகுசு பேருந்தை முதல்வர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இரவு புதுச்சேரியிலிருந்து கொடைக்கானல் புறப்படும் 2 நாள் இன்ப சுற்றுலாவை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். NR ராஜா பஸ் சர்வீஸ் சொகுசு பேருந்து 40 இருக்கைகள் கொண்டது. பொதுமக்கள் பொதுவாக சுற்றுலா செல்வது வழக்கம். இதில் அனைவரும் பயனடைய வேண்டி NR ராஜா பஸ் சர்வீஸ் சொகுசு பேருந்து முதல் முறையாக வார இறுதி நாள் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி அளவில் உருளையன்பேட்டை காவல் நிலையம் எதிரே புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகில் புறப்படுகிறது. இதன் தொடக்க நிகழ்ச்சியாக திலாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலில் முதலமைச்சரின் பொற்கரங்களால் அப்பா பைத்தியம் சுவாமிகள் ஆலயத்தில் பூஜை செய்யப்பட்ட பிறகு NR ராஜாவிடம் வாகனத்தின் சாவி வழங்கப்பட்டது. இதில் சைவ, அசைவ உணவு, தங்கும் இடம் உட்பட
நபர் ஒருவருக்கு 4000 ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பணமாக 2000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதில் சுருளி ஃபால்ஸ், வைகை டேம், கொடைக்கானல் பூங்கா, கொடைக்கானல் லேக், குறிஞ்சி ஆண்டவர் கோவில், பழனி முருகர் கோவில் உள்ளிட்டவை சுற்றி பார்க்கும் இடங்கள் என்று நிறுவனர் NR ராஜா தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் RKD ரியல் குரூப்ஸ் நிறுவனர் RKT ராஜகோபால், புதுவை சுடர் ஆசிரியர் சிவகுமார், சக்திவேல் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறையில் 500 ஊர்காவல் படை வீரர்களுக்கான தேர்வை 4229 பேர் தேர்வு எழுதினர். புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படையில் ஆண்கள் 420, பெண்கள் 80 என மொத்தம் 500 பணியிடங்களுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி முதல் நவம்பர் 29ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இப்பணிக்கு ஆண்கள் 15,697, பெண்கள் 4,492 பேர் என மொத்தம் 20,189 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களுக்கான உடற்தகுதி தேர்வு கோரிமேட்டில் உள்ள ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் ஆண்கள் 3034 பேர், பெண்கள் 1195 பேர் எழுத்து தேர்விற்கு தகுதி பெற்றிருந்தனர். இந்த நிலையில் ஊர்காவல் படை வீரர் பணிக்கான எழுத்து தேர்வு புதுச்சேரியில் உள்ள 12 மையங்களில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள 12 தேர்வு மையங்களில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை எழுத்து தேர்வு நடைபெற்றது. உடற்தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற ஆண்கள் 3034 பேர், பெண்கள் 1195 பேர் என மொத்தம் 4229 பேர் தேர்வு எழுதினர். 500க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இத்தேர்வு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் தேர்வர்கள் கருப்பு வண்ண பால் பாயிண்ட் பேனா, நுழைவுச் சீட்டு மற்றும் அசல் அடையாள அட்டை மட்டுமே தேர்வு மையத்திற்கு கொண்டு வர வேண்டும். கைப்பைகள், செல்போன்கள், ப்ளூடூத் சாதனங்கள், ஹெட்போன்கள், கால்குலேட்டர்கள், பென்டிரைவ் போன்ற இதர எலக்ட்ரானிக் சாதனங்களை கொண்டு வருவது தடை செய்யப்பட்டது. இதனிடையே தேர்வு மையத்திற்கு காலதாமதமாக வந்த 3 பேரை தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்காத நிலையில் கதறி அழுதனர். டிரை ஃப்ரூட்ஸ் கடையில் 2 கிலோ பாதாம் பருப்பு பாக்கெட்டை திருடிய டிப் டாப் இளைஞர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் தனியார் உலர்பழங்கள் மொத்த விற்பனை கடை உள்ளது. இந்த கடைக்கு பொருட்கள் வாங்க வந்த டிப் டாப் இளைஞர் ஒருவர் பொருட்களை வாங்கிக் கொண்டு நைசாக அவர் அருகில் இருந்த 1 கிலோ மதிப்புள்ள பாதாம் பருப்பு பாக்கெட்டை எடுத்து பையில் வைத்துக் கொண்டார். தொடர்ந்து அவர் வாங்கிய பொருளுக்கு பணம் கொடுத்துவிட்டு மீதி சில்லறையை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு செல்லும் போது அவர் மீது சந்தேகமடைந்த கடையின் பெண் ஊழியர் சிசிடிவி காட்சிகளை தனது செல்போனில் பார்க்கிறார். அப்பொழுது பணம் கொடுப்பது போன்று பாதாம் பருப்பு பாக்கெட்டையும் எடுத்து செல்வது தெரிய வந்தது. இதனையடுத்து சுதாரித்துக் கொண்ட டிப்டாப் இளைஞர் கடையை விட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் வெளியே சென்றார். அவர் பின்னால் ஓடி சென்று அவரை மடக்கி பிடிக்க முயன்றார். ஆனால் இதையும் மீறி அவர் இருசக்கர வாகனத்தில் புறப்பட முயன்ற போது கடையில் வாங்கிய பொருட்களை கையோடு பெண் ஊழியர் எடுத்து வந்து விடுகிறார். மேலும் அவரை மற்ற ஊழியர்கள் பின்தொடர்ந்து பிடிக்க செல்லும் போது மின்னல் வேகத்தில் அந்த இளைஞர் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். இதுகுறித்த சிசிடிவி தற்பொழுது வெளியாகி புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் கடையின் உரிமையாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உலர்பழங்கள் விற்பனை செய்யும் கடையில் பாதாம் பருப்பு திருடிய டிப்டாப் இளைஞரை வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வுக்கு தாமதமாக வந்த 200க்கும் மேற்பட்டோருக்கு தேர்வு எழுத அனுமதி மறுப்பு. புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான உடற்தகுதி தேர்வு முடிவடைந்த நிலையில் அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான எழுத்து தேர்வு இன்று நடைபெற்றது. 12 மையங்களில் 500 பதவிக்கு 4229 பேர் தேர்வு எழுதினர். காலை 10 மணிக்கு தொடங்கிய தேர்வு 12 மணிக்கு முடிவடைந்தது. தேர்வர்கள் 9:30 மணிக்குள் தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் என அறிவுறுத்தியிருந்த நிலையில் புதுச்சேரி உப்பளம் சாலையில் உள்ள தனியார் பள்ளி தேர்வு மையத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் தாமதமாக வந்தனர். ஆனால் நேரம் முடிந்துவிட்டதாக கூறி தேர்வு மையம் நுழைவாயில் மூடப்பட்டது. தேர்வெழுத முடியவில்லையே என கேட்டை பிடித்துக் கொண்டு தேர்வர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதது அங்கிருந்தவர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. அப்போது அவ்வழியே வந்த சபாநாயகர் செல்வத்தின் வாகனத்தை வழிமறித்த தேர்வர்கள் தங்களை தேர்வெழுத அனுமதிக்குமாறும்
போக்குவரத்து நெரிசலாலேயே காலதாமதம் ஏற்பட்டது என்று கெஞ்சி மன்றாடினர். அப்போது அதிகாரிகளை சபாநாயகர் செல்வம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். ஆனாலும் தேர்வர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்படவில்லை. இதனால் தேர்வெழுத முடியவில்லையே, நமது கனவும் நிறைவேறவில்லையே என்ற விரக்தியில் தேர்வர்கள் கொண்டு வந்த நுழைவுச் சீட்டு மற்றும் ஆதார் அட்டைகளை சாலையில் வீசிவிட்டு தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்காத நிலையில் கதறி அழுதனர். புதுச்சேரியில் போதை ஸ்டாம்ப் விற்பனை செய்த கேரளா மற்றும் சேலத்தை சேர்ந்த 4 வாலிபர்கள் கைது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அருகே போதைப் பொருட்கள் விற்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் கோரிமேடு காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன், உதவி ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் காவல்துறையினர் ரோந்து சென்றனர். அப்போது ஜிப்மர் ஆட்டோ ஸ்டாண்ட் அருகில் நின்றிருந்த 2 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் சேலம் எருமபாளையம் கோவிந்தசாமி நகரை சேர்ந்த சங்கீதகுமார் மற்றும் சேலம் கருப்பூரை சேர்ந்த கீர்த்திவாசன் என்பது தெரிய வந்தது. விசாரணையின் போது காவல்துறையினர் அவர்களை சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் கோரிமேடு அருகே தங்கி போதை ஸ்டாம்ப் விற்பனை செய்யும் கேரளா பாலக்காடு பகுதியை சேர்ந்த ஹைதர் மற்றும் கண்ணூரை சேர்ந்த முகமது ஃபாசில் ஆகியவர்களிடம் இருந்து கஞ்சா பொட்டலங்கள் வாங்கியதாக தெரிவித்தனர். இதனையடுத்து 4 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து LSD என்கிற 1600 போதை ஸ்டம்ப், 250 கிராம் கஞ்சா, 150 மில்லி 15 கஞ்சா ஆயில் ஆகியவைகளை பறிமுதல் செய்தனர். இதன் மொத்த மதிப்பு 25 லட்சம் ரூபாய் ஆகும். அவர்கள் போதை ஸ்டாம்ப் ஒவ்வொன்றும் 1500 முதல் 5000 ரூபாய் வரை விற்பனை செய்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து 4 பேரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வரப்பட்ட இந்த போதைப் பொருள் ஸ்டாம்ப் மற்றும் விற்பனை செய்த 4 தொடர்புடைய மேலும் 4 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கிராமத்து இளைஞர்கள் ஒன்று கூடி கஞ்சா மற்றும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பொதுமக்களிடையே பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பண்டசோழநல்லூர், நெட்டப்பாக்கம், செம்படப்பேட்டை, கரியமாணிக்கம், மடுகரை, வடவக்குப்பம், கல்மண்டபம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்றிணைந்து நெட்டப்பாக்கம் சிவன் கோவில் திடல் எதிரில் பேரணியாக தொடங்கி 15க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திக் கொண்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். இது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியை திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ கொடியசைத்து துவக்கி வைத்தார். மதுபோதையை விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். போதை விழிப்புணர்வு அளிக்கும் நமது நெட்டப்பாக்கம் தொகுதி இளைஞர் அனைவர்களுக்கும் நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அமைதியான பேரணியை பொதுமக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு போதை எல்லா வடிவத்திலும் இருக்குது. ஆனால் மிக கொடுமையானது ஒரு விஷம் என்னன்னாக்கா இந்த கஞ்சா தான். இந்த கஞ்சாவுக்கு நம்ம அடிமையாக மாறிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளை மீட்டெடுக்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம், மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. செய்திகள் தொடர்கிறது.
முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் பாஜக தொகுதி பொறுப்பாளரும் சமூக சேவகருமான முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜின் பிறந்த நாளை முன்னிட்டு அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக பொறுப்பாளரும் சமூக சேவகருமான முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜின் பிறந்த நாளை முன்னிட்டு 7ஆம் நாளாக முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வேல்ராம்பேட் ஸ்ரீ சர்வசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. சத்யராஜின் பிறந்த நாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி இளைஞர்கள் சத்யராஜின் பிறந்த நாளை கேக் வெட்டியும் வீரவாள் நினைவு பரிசாக வழங்கியும் பிறந்த நாளை கொண்டாடினர். இதனையடுத்து பாஜக தொகுதி பொறுப்பாளர் சத்யராஜ் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கிரும்பாம்பாக்கம் அடுத்துள்ள மணப்பட்டு கிராமத்தில் பொதுப்பணித்துறை மூலம் அமைக்கப்பட்ட ஹைமாஸ் விளக்கு திடீரென சாய்ந்து கீழே விழுந்தது. புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தை அடுத்துள்ள மணப்பட்டு கிராமத்தில் ஏராளமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ள நூலகம் அருகே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பொதுப்பணித்துறை மூலமாக அமைக்கப்பட்ட ஹைமாஸ் விளக்கு முறையான பராமரிப்பின்றி அப்படியே விடப்பட்டதால் ஹைமாஸ் விளக்கு பழுதடைந்து போனது. இந்த நிலையில் வெகு காலமாக பராமரிப்பின்றி இருந்த காரணத்தினால் துருப்பிடித்திருந்த ஹைமாஸ் விளக்கு கம்பம் திடீரென நள்ளிரவு சாய்ந்தது. இதில் அங்கிருந்த ஒலிபெருக்கி வாடகைக்கு விடும் கொட்டகையின் மீது ஹைமாஸ் விளக்கு கம்பம் விழுந்ததில் கொட்டகை முழுவதும் சேதமானது. பொதுமக்கள் யாரும் அவ்வழியே செல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் யாரும் இதுவரை வந்து இந்த இடத்தை பார்வையிடவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் ஹைமாஸ் விளக்கு கம்பம் சாலை பகுதியில் சாய்ந்திருந்தால் பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கும். அதிர்ஷ்டவசமாக அப்படி நடைபெறவில்லை எனவும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மீண்டும் அங்கு புதிய ஹைமாஸ் விளக்கு அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். காரைக்காலில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 32 வயது வாலிபரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்தவர் அருண் ஐயனார், வயது 32. இவர் வசிக்கும் அதே பகுதியில் 14 வயது சிறுமியிடம் பாலியல் தொல்லை மற்றும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட 14 வயது சிறுமி தனது பெற்றோர்களிடம் தெரிவித்துள்ளார். உடனடியாக அருண் ஐயனார் மீது காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தனர். இதனையடுத்து புகாரை பெற்றுக்கொண்ட நகர காவல் நிலைய போலீசார் அருண் ஐயனார் மீது போக்சோ சட்டம் மற்றும் கொலை மிரட்டல் என 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அருண் ஐயனாரை கைது செய்து விசாரணை நடத்தி காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காரைக்கால் மாவட்ட கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவு காரைக்காலில் உள்ள பிரெஞ்சு பள்ளியில் நடைபெற்றது. பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள பிரான்ஸ் மையங்களில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் டைட்டா வீதியில் உள்ள பிரெஞ்சு பள்ளியில் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற்றது. இதில் 520 பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகள் உள்ளது. இதனை பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற மக்கள் வாக்களித்தனர். அப்போலோ பார்மசியின் 7வது கிளை காரைக்காலில் திறக்கப்பட்டது. அப்போலோ பார்மசி இந்தியா முழுவதும் செயல்பட்டு வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் ஏற்கனவே 6 கிளைகள் உள்ள நிலையில் 7வதாக காரைக்கால் காமராஜர் சாலையில் புதிய கிளை இன்று திறக்கப்பட்டது. இதனை புதுச்சேரி மின் திரள் குழும இயக்குநரும் காரைக்கால் மாவட்ட மருந்து வணிகர்கள் நல சங்கத்தின் தலைவருமான TKSM மீனாட்சி சுந்தரம் மற்றும் அப்போலோ பார்மசியின் துணை பொது மேலாளர் வடிவேல் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்து விளக்கேற்றினர். முன்னதாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அப்போலோ பார்மசியின் ஊழியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊர்காவல் படை வீரர்களுக்கான எழுத்து தேர்வு தாமதமாக வந்தவர்களுக்கு அனுமதி மறுப்பு. 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபர் போக்சோ சட்டத்தில் கைது. புதுச்சேரியில் போதை ஸ்டாம்ப் விற்பனை, கேரளா மற்றும் சேலத்தை சேர்ந்த 4 பேர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.
உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.